கோவையில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டதாக 4 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். மதுவிலக்கு அமலாக்கத்துறையினர் கோவை நகரம் முழுவதும் போதைப்பொருள் தடுப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தியுள்ளனர். இந்த நிலையில் செப்டம்பர் 28 அன்று கோவை ரயில் நிலையம் நடைபாதை ஒன்றில் சோதனை மேற்கொண்டனர். அப்போது சந்தேகத்துக்கிடமாக இருந்த வடமாநில இளைஞரை பிடித்து விசாரித்த போது அவரது கைப்பையில் 7 கிலோ கஞ்சா இருந்தது தெரியவந்தது. இதையடுத்து ஒடிசா மாநிலத்தைச் சேர்ந்த கே. ஸ்ரீதர் பனிக்கராதி கைது செய்யப்பட்டார். அதேபோல் சிங்காநல்லூர், இருகூர், மாணிக்கம் நகரில் கஞ்சா விற்பனை செய்த எஸ். பிரவீன்ராஜ் கைது செய்யப்பட்டு 50 கிராம் கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. மேலும் சாய்பாபா காலனி, கே. புதூர் மாநகராட்சி பள்ளி அருகே கஞ்சா விற்பனை செய்த வேளாண்டிபாளையத்தைச் சேர்ந்த கே. ஹரிஹரன், விஸ்வநாதபுரத்தைச் சேர்ந்த சி. தீபன் ஆகியோரும் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடமிருந்து 250 கிராம் கஞ்சா மற்றும் ரூபாய் 4500 ரொக்கம் பறிமுதல் செய்யப்பட்டது. போதைப்பொருள் விற்பனையை முற்றிலுமாக தடுக்க தொடர்ந்து சோதனைகள் நடைபெற்று வருவதாக காவல்துறை தெரிவித்துள்ளது.